ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில அரசியல் தலைவர்களின் கேள்விகள், அதற்கான பதில்களும் நம் சார்பாக கொடுக்கப்படுகிறது இந்த வீடியோவில். ஸோ ரீசெண்டாக பாஜக நடத்தியதான அந்த மதுரையில் நிகழ்ந்ததான அமித்ஷா முன்னிலையில் நிகழ்ந்ததான அந்த பொதுக்குழுவில் முன்னாள் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை பேசும்பொழுது தமிழகத்தில் சார்களும் தம்பிகளும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சார் தம்பிகள் இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், இந்த சமுதாயத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை பற்றி நம்ம பதிலாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அண்ணாமலை சொல்கிறது அது ரொம்ப ஓவர் தாங்க. ரீசெண்டாக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்ததான அந்த பெண்ணுக்கு நடந்ததான அந்த பாலியல் கொடுமை மற்றும் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ரெய்டு அதெல்லாம் நடந்துச்சுல்ல. ஸோ உதயநிதிக்கு க்ளோஸாக இருக்கும் ஒரு தம்பி அப்படின்னு எல்லாம் பேச்சு வந்துச்சுல்ல. ஸோ இதை வைத்து தான் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல பேசியிருக்காரு. ஸோ இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக விஷயத்தில் கோர்ட் ஆல்ரெடி அதில் ஈடுபட்ட அந்த நபருக்கு தண்டனை கொடுத்தாகிவிட்டது. இதற்கப்புறமும் உண்மையான குற்றவாளிகள் அந்த சார் யார் அப்படின்னு எடப்பாடி மற்றும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். சில கோர்ட்டே சொல்லிடுச்சு அதில் சார் ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவங்கள இனி அதில் எந்த விதமான யார் மீதும் எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு கூட தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க விடலை. ஸோ நான் என்ன கேட்குறேன், தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அந்த நம்முடைய சென்னையின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் திரு மா சுப்பிரமணியம், ஸோ இவர் தான் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டராகவும் இருக்கார், ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார். இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவரை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இதுவரைக்கும் இப்படிப்பட்டதான பதிலை அண்ணாமலைக்கு சொல்லவில்லை. ஸோ இப்போது 2 நாளைக்கு முன்பாக திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்த பேட்டியில் தில் இருந்தால் தெம்பு இருந்தால் அந்த ஆடியோவை அண்ணாமலை தன்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறதான அந்த ஆடியோவை வெளியிட தயாரா அப்படின்னு சவால் விடுவித்திருக்கிறாரு. ஸோ இப்போது அண்ணாமலை நம்ம கேட்குறோம், மக்களாக கேட்குறோம், நீங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வருகிறீர்களே, யார்கிட்டையெல்லாம் இவங்ககிட்டெல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த ஆதாரத்தை முன்வையுங்கள், அந்த ஆடியோவை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்கள் வெளியிட வேண்டியதானே? நீங்கள் தான் பல வீடியோக்கள் பல ஆடியோக்களை வெளியிட்டவங்களாச்சு, ஏன் இந்த ஆடியோ உங்கள்கிட்ட இல்லையா? வெளியிடுங்க அப்படின்னு கேட்குறோம். அண்ணாமலையின் பதில் என்ன? எப்பவும் போல் குற்றச்சாட்டு மட்டும்தான் வைப்பாங்க, அதற்கு எதிராக சவால் விட்டால் அடங்கி போவாங்க. எந்த பதிலும் அண்ணாமலைகிட்ட இருந்தும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்தும் இல்லை. என்ன சொல்கிறது? அமைதியாக இருக்கும் தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்க முயல்கிறார் அமித்ஷா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியான திரு ராசா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ இதற்கான பதில் என்ன? ஸோ நிச்சயமாக இந்த கருத்தானது உண்மையான கருத்து தான். தமிழ்நாட்டில் பாஜக கட்சி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, மக்கள் மனசுலையும் இல்லை. ஸோ அதனால் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னாவது ஒரு பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வழிகளில் முயற்சி இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பல கட்சிகளோட, அதாவது பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோடும் கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸாக வச்சு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சியானது வர இருக்கிறது என்று திருப்பி சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவங்களோட டிஃபால்ட் தந்திரங்கள் உத்திகளான மதம், சாதி, இப்படிப்பட்டதான பல புரட்டுகளை மக்கள் மத்தியில் பேசி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல என்பதை 2026ஆம் ஆண்டு நடக்கிறதான சட்டமன்ற தேர்தல் உறக்கச் சொல்லும். அமித்ஷா அவர்களுக்கு, திரு மோடி அவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, தமிழக மக்கள் உறக்கச் சொல்லுவார்கள், தமிழகத்தில் பாஜகவிற்கு இடமில்லை என்று. இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது ஊழல் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் வைக்கிறார்களே அப்படின்னு ஒரு சில மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இதெல்லாமே இதற்கு பதில் என்னென்னா, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே 2026ஆம் ஆண்டு நடக்கிறதான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தப்படுகிறதான நாடகங்கள் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, எத்தனையோ ஊழல்னு பாஜக எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்க சொன்னதான ஊழல் பற்றி இன்றைக்கி அவங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாங்க? 2G ஊழல் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதில் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னு ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ இது எல்லாமே இவங்க நடத்துகிறதான ஒரு சில தந்திரங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போது திராவிட முன்னேற்ற கழகமானது பல ஊழலை செய்துவிட்டது. டாஸ்மாக் ஊழல், மணல் கொள்ளை, இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த தமிழக அரசின் மீது வைத்து வருகிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அவமரியாதை, அவதூறுகளை அவர்கள் தினமும்
சர்வசாதாரணமாக சரளமாக அதற்கு எதிராக கொட்டுகிறார்கள். மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே 2026 தேர்தல் முடியும் வரைதாங்க. அதுக்கு பிறகு தமிழக பாஜக என்ன பண்ணும் தெரியுமா? அதுக்கு பிறகு தமிழக பாஜகவானது ஒரு பக்கம் நயினாரா, ஒரு பக்கம் வானதி சீனிவாசனா, இன்னொரு பக்கம் தமிழிசை சௌந்தரராஜனா, இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்களா, இப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பாஜக தொண்டனும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ளாலேயே பல குழப்பமடைந்து அடங்கி விடுவார்கள். இதுதான் நடக்க போகுது. என் வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக பிஜேபியில் இதுதான் நடக்க போகுது. ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா, தேர்தல் கமிஷன் மற்றும் மகாராஷ்டிரா முதல்வராக இருக்கிற திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் மற்றும் அங்கே துணை முதல்வராக இருக்கிற ஏக்நாத் ஷிண்டே, அவங்க மட்டும் இல்லை, பாஜகவின் தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் நம்முடைய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அது என்ன பதில்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் ரீசெண்டாக நடந்ததான இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் தேர்தல் கமிஷனானது நியாயமாக செயல்படவில்லை என்கிறதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து வருகிறார். என்னென்னா, அங்கே 5 மணிக்கு அப்புறம், ஈவினிங் 5 o'clock அப்புறம் நிறைய பேர் வந்து வாக்குச்சாவடிகளில் ஓட்டு போட்டதாக சொல்கிறார். நிறைய வாக்குகள் 5 மணிக்கு பிறகு அதிகரித்திருப்பதாக திரு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார். ஸோ தேர்தல் கமிஷனும் காங்கிரஸ் கட்சி தோத்தது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் தேர்தல் கமிஷன் மீது இப்படி குறை சொன்னால் அது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. மக்கள் மத்தியில் அந்த பிரதிநிதிகள், அங்கே வேலை செய்கிறதான அதிகாரிகள் எல்லாரையுமே இன்சல்ட் பண்ணுறது மாதிரிப்பட்ட ஒரு கருத்து தான் திரு ராகுல் காந்தி அவர்களின் கருத்துன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன கேட்குறேன், மக்களும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் ராகுல் காந்திக்கு பதில் சொல்கிறத விடுங்க, ஏன் நீங்கள் நியாயமாக செயல்பட்டுருந்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு, மகாராஷ்டிராவில் இருக்கிறதான அந்த வாக்குச்சாவடிகளில் 5 மணிக்கு பிறகு, சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு இருந்ததான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுங்க. யார் யார் வந்தாங்க, அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த வாக்குச்சாவடிகளில் வந்து ஓட்டு போடுறதான அந்த லிஸ்ட், அது எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இணையதளத்தில் வெளியிடுங்கன்னு கேட்குறாரு. இது என்ன நியாயமான ஒரு விஷயம் தானே? ஏன் மக்கள் முன்பாக நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கலாமே, நீங்கள் ஓப்பனாக இருக்கலாமே? இது ஒரு நியாயமான கேள்வி தானே? ஏன் உங்களால் இதுக்கு ஆக்ட் பண்ண முடியல? அதுக்கு பதில் சொல்லுங்கள். தேர்தல் கமிஷன் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. இது பிஜேபிக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கணும், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்கணும், நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும், பிஜேபிக்கு எதிராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. ஏன் அந்த அமைப்புக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், அதை நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் இருக்கோம், அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடக்கவில்லை அப்படிங்கிறத ஆதாரத்துடன் எடுத்து வைங்க. இது ஜனநாயக நாடு தானே, அதையும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ நிச்சயமாக இதெல்லாம் கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதான செயல்பாடுகள், இந்த அமைப்புகளின் செயல்பாடுகள், இந்த தலைவர்களின் செயல்பாடுகள். ஆனாலும் உண்மை ஒரு நாள், நீதி ஒரு நாள் வெல்லும் என்கிறதான நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது, அதே போல் எனக்கும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இப்படிப்பட்டதான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்முடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் இணைந்திருப்பதற்கு நன்றி. நான் உங்கள் ஜெய்சன் சாமியல். நன்றி, வணக்கம்.